Dear students, last class we have discussed under the Learn English through Tamil, the foundation course taken by me, Dr. R. Gunasekharan. I have discussed adjectives, lesson 1, adjective 1. In that particular chapter, I have discussed what is adjective, definition, what are the different types of adjectives. There are 5 types, and with the example I have explained. Today, in this class, I am going to discuss how adjectives can be formed. That is one. That is, adjective can be formed from noun, formed from verb, or formed from another adjective. And also, we are going to discuss the comparison of degree of adjectives. Let me continue now. Vetri welcomes you all. Now, coming for formation of adjectives. I told you, formation, adjective can be formed from noun. I will give one by one. You kindly follow me. So, I am taking a noun, fool. I am taking a noun, fool. Fool means muttal. So, if you want to convert into adjectives, you can convert this fool into foolish. That is, muttal tanamana. ஆக, fool என்பது foolishஆக மாற்றப்படும் பொழுது adjectiveஆக மாறுகிறது. அடுத்து, storm, அதாவது புயல். புயல் என்ற நவுன் ஸ்டாமி என்று மாற்றும் பொழுது, ஸ்டாம் என்ற புயல் ஸ்டாமி என்று மாற்றும் பொழுது அதற்கு தமிழாக்கம் புயல் அடித்த, அது அட்ஜெக்டிவாக மாறுகிறது. அதே மாதிரியாக கேர், கவனம், அது ஒரு நவுன் ஆகும். இதை கூட கேர்ஃபுல் என்று FUL சேர்த்தோம் என்று சொன்னால் கவனமாக என்பது அர்த்தமாகும். இது அட்ஜெக்டிவாக மாறுகிறது. அடுத்து கரேஜ், தைரியம், மனதைரியம். இது நவுன். இது அட்ஜெக்டிவாக மாற்றுவதற்கு நாம் எழுத வேண்டியது கரேஜியஸ், தைரியமான, தைரியமுள்ள என்று மாற்ற வேண்டும். மேலும் பிளே என்பது விளையாட்டு, நவுன். பிளேஃபுல், விளையாட்டுத்தனமான, விளையாட்டுத்தனமான அட்ஜெக்டிவ். அதே மாதிரி க்ளோரி, க்ளோரி என்பது மகிமை என்ற அர்த்தம். க்ளோரி என்பது மகிமை என்ற நவுன். அதை க்ளோரிஸ் என்று மாற்றும் பொழுது மகிமையான என்ற அர்த்தம் வருகிறது. இது அட்ஜெக்டிவாக மாறுகிறது. அதே மாதிரியாக நாம் ஹோப் என்பது நவுன். ஹோப் என்றால் நம்பிக்கை, நம்பிக்கை, நவுன். இது அட்ஜெக்டிவாக மாற்றும் பொழுது ஹோப்ஃபுல் என்று மாற்ற வேண்டும். ஹோப்ஃபுல் என்றால் நம்பிக்கையூட்டும், நம்பிக்கை ஊட்டும் என்பது அட்ஜெக்டிவாக மாறுகிறது. நன்றாக கவனியுங்கள். ஹோப் என்பது நம்பிக்கை, ஹோப்ஃபுல் என்பது நம்பிக்கையூட்டும் அட்ஜெக்டிவ். மேன், மனிதன், நவுன். மேன் மனிதன், நவுன். மேன்லி, மனிதத்தனமான என்பது அட்ஜெக்டிவாக மாறுகிறது. கோல்டு, தங்கம்,
அது நவுன் ஆகும். தங்கம் என்பது நவுனாக மாறுகிறது. இந்த நவுனை நாம் அட்ஜெக்டிவாக மாற்றுவதற்கு கோல்டன் என்று சொன்னோம் என்றால் தங்கமான என்று அர்த்தம் வரும். இந்த தங்கமான என்பது அட்ஜெக்டிவாக மாறும். ஸோ கோல்டு மேன், தங்கமான மனிதன். கோல்டு காயின், தங்க நாணயம். ஆக நாம் ஒரு நவுனை அட்ஜெக்டிவாக எப்படி மாற்றுவது என்பதை இப்பொழுது பார்த்தோம். அடுத்து ஒரு வெர்பு வினைச்சொல்லை எப்படி அட்ஜெக்டிவாக மாற்றுவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். வினைச்சொல் என்பது வெர்பு. வினைச்சொல் என்பது வெர்பு. அட்ஜெக்டிவாக எப்படி மாற்றுவது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். உதாரணமாக டாக். டாக் என்றால் பேசு, வெர்பு. அதை டாக்கட்டிவ் என்று மாற்றினோமானால் அட்ஜெக்டிவாக மாறிவிடும். பேசக்கூடிய என்று தமிழிலே வரும் அட்ஜெக்டிவாக மாறிவிடும். அடுத்து டயர், சோர்வு என்பது வெர்பாகும். டயர்லெஸ், சோர்வற்ற, இது அட்ஜெக்டிவாக மாறிவிடும். இதே மாதிரியாக மூவ் என்ற வெர்பு, அதாவது வினைச்சொல், மூவபிள் என்று மாற்றினோமானால் அட்ஜெக்டிவாக மாறுகிறது. மூவ் என்பது நகர்வு, மூவபிள் நகர்கின்ற என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. மேலும் இப்பொழுது ஒரு அட்ஜெக்டிவிலிருந்து மற்றொரு அட்ஜெக்டிவை உருவாக்குவதை பற்றி பார்க்கலாம். உதாரணமாக ஹோல். ஹோல் என்பது முழு என்று அர்த்தம், முழுமை. ஹோல்சம் என்று மாற்றினோமானால் முழுவதுமான என்பது அட்ஜெக்டிவ். ஹோலும் அட்ஜெக்டிவ் தான், அதை ஹோல்சம் என்று சொல்லும் போதும் அட்ஜெக்டிவாக மாறுகிறது. இதே மாதிரியாக பிளாக், கருப்பு, பிளாக்கிஷ், கருப்பான, இரண்டுமே அட்ஜெக்டிவ் தான். ஒரு அட்ஜெக்டிவிலிருந்து இன்னொரு அட்ஜெக்டிவ் நாம் மாற்றப்படுகிறது. 3 அட்ஜெக்டிவ், 3. 3-fold, 3 மடங்கு அட்ஜெக்டிவ். அடுத்து ஒயிட், வெள்ளை ஆர் வெண்மை. ஒயிட்டிஷ், வெண்மையான, வெண்மையான. இதை வெள்ளை அல்லது வெண்மை என்று குறிப்பிடலாம். வெண்மையான என்பது அட்ஜெக்டிவ். ஆக நாம் இப்பொழுது பார்த்தது ஒரு அட்ஜெக்டிவிலிருந்து மற்றொரு அட்ஜெக்டிவை உருவாக்குவது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது there are 3 degrees of comparison. There are 3 degrees of comparison, namely 1, positive comparison, positive degree, comparative degree, superlative degree. Kindly follow. Positive degree, comparative degree and superlative degree. ஒவ்வொன்றாக உதாரணத்துடன் நாம் பார்க்கலாம். பாசிட்டிவ் டிகிரி என்றால் என்ன? பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் an adjective is the adjective in its simple form. In its simple form. It is used to denote the mere existence of some quality of what we speak about. The quality of what we speak about. It is used when no comparison is made. Kindly follow. என்னுடைய தமிழாக்கம், நேர்மறை பட்டம், ஒரு பெயரிடை அட்ஜெக்டிவ் என்பது அதன் எளிய வடிவத்தில் பெயரிடை ஆகும்.
நாம் எதை பற்றி பேசுகிறோம் என்பதில் சில தரம் இருப்பதை குறிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. எந்த ஒப்பீடும் செய்யப்படாத போது இது பயன்படுத்தப்படுகிறது. இது ஒப்பீடு செய்யப்படாத போது பயன்படுத்தப்படுகிறது. ஆக பாசிட்டிவ் டிகிரி என்பது எந்த ஒப்பீடும் செய்யப்படாத போது பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, comparative degree of an adjective denotes a higher degree of quality than the positive, and it is used when two things are compared. Kindly follow. Comparative degree of an adjective denotes a higher degree of quality than the positive, and it is used when two things are compared. இங்கே உதாரணத்திற்கு Hari's mango is sweeter than Rama's. Hari's mango is sweeter than Rama's. அதாவது தமிழாக்கம், ஒரு உரிச்சொல்லின் ஒப்பீட்டு அளவு நேர்மறையை விட உயர்தர தரத்தை குறிக்கிறது மற்றும் இரண்டு விஷயங்களை ஒப்பிடும்போது பயன்படுத்தப்படுகிறது. When we are comparing two things, ஒப்பிடப்படுகிறது. உதாரணமாக, அரியின் மாம்பழம் ராமன் மாம்பழத்தை விட இனிமையானது. அரியின் மாம்பழம் ராமனை விட இனிமையானது, அதாவது ராமனின் மாம்பழத்தை விட இனிமையானது என்று அதனுடைய அர்த்தமாகும். அப்போ இது கம்பேரிட்டிவ். மூன்றாவதாக adjective, superlative adjective. The superlative degree of adjective denotes the highest degree of the quality. Highest degree, no comparison. It is the top, and it is used when more than two things are compared. More than two things are compared. இரண்டுக்கு மேற்பட்ட திங்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுகிறது. இதனுடைய தமிழாக்கம், ஒரு பெயரிடை, அதாவது அட்ஜெக்டிவின் மிக உயர்ந்த பட்டம் தரத்தின் மிக உயர்ந்த அளவை குறிக்கிறது மற்றும் இரண்டுக்கு மேற்பட்ட விஷயங்களை ஒப்பிடும்போது, மோர் தென் டூ திங்ஸ் ஆர் கம்பேர்ட், இரண்டுக்கு மேற்பட்ட விஷயங்களை ஒப்பிடும்போது பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, Govind's mango is the sweetest of all. Kindly see. Govind's mango is the sweetest of all. கோவிந்தின் மாம்பழம் எல்லாவற்றிலும் மிக இனிமையானது. எல்லாவற்றையும் விட மிக இனிமையானது. எல்லாவற்றிலும் விட மிகவும் இனிமையானது. இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆகும். ஆக நாம் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ் பார்த்தோம். இப்பொழுது நாம் இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரியை எப்படி மாற்றுவது என்பதை பற்றி பார்ப்போம். ரெகுலர் கம்பேரிசன். உதாரணமாக, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். ஒரே வார்த்தையை நாம் அந்த வார்த்தையிலே நாம் வார்த்தைக்கு பின்னால் அது எழுதும் எழுத்துக்களை பொறுத்து அது கம்பேரிட்டிவ் டிகிரியா அல்லது சூப்பர்லேட்டிவ் டிகிரியா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு, ஸ்வீட் என்பது தெரியும், இனிப்பு. ஸ்வீட்டர், அது அதை விட இனிப்பு. ஸ்வீட்டஸ்ட், மிக மிக இனிப்பு. அதுவே அடுத்து ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். ஸ்மால் பாசிட்டிவ்,
ஸ்மாலர் கம்பேரிட்டிவ், ஸ்மாலஸ்ட் சூப்பர்லேட்டிவ். அடுத்து டால் பாசிட்டிவ், டாலர் கம்பேரிட்டிவ், டாலஸ்ட் சூப்பர்லேட்டிவ். I will explain now with in examples and with Tamil meaning. I will explain. பாருங்கள், இப்பொழுது ஸ்வீட் என்பது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது இனிப்பு. ஸ்வீட் என்பது இனிப்பு. ஸ்வீட்டர் என்பது நான் சேர்க்கின்ற வார்த்தையை கவனியுங்கள், மிக இனிப்பு. அப்ப ER ஸ்வீட்டர், ER நான் சேர்க்கின்ற வார்த்தை தமிழில் மிக இனிப்பு. ஸ்வீட்டஸ்ட் EST அதிமிக இனிப்பு. நன்கு கவனியுங்கள், மிக 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 முக்கியம். இனிப்பு ஸ்வீட், ஸ்வீட்டர் மிக இனிப்பு. அது மீனிங், அதாவது அதைவிட இது அதிகம், மிக இனிப்பு. ஸ்வீட்டஸ்ட் இரண்டை விட மேலும் இது அதிகம். ஸ்வீட்டஸ்ட் அதிமிக இனிப்பு. ஆக நீங்கள் மாணவர்களாகி நீங்கள் ER மற்றும் EST சேர்க்கும் பொழுது அந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ் மாறுகிறது. அடுத்த உதாரணம் ஸ்மால், சிறிய. ஸ்மாலர் ER மிகச்சிறிய. ஸ்மாலஸ்ட் அதிமிக சிறிய, அதிமிக சிறிய. இன்னும் உதாரணங்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக பிரேவ், துணிச்சலான. பிரேவ் என்றால் துணிச்சலான. பிரேவர் மிக துணிச்சலான. பிரேவஸ்ட் அதிமிக துணிச்சலான. ஸோ மிக, அதிமிக. சேம் வே ஃபைன் நன்றாக, பாசிட்டிவ். ஃபைனர் ER சேர்க்கும் பொழுது மிக நன்றாக. EST சேர்க்கும் பொழுது அதிமிக நன்றாக, சூப்பர்லேட்டிவ். நன்கு மனதிலே கொள்ளுங்கள். அடுத்து லார்ஜ். லார்ஜ் என்பது பெரிது. லார்ஜர் மிக பெரியது. லார்ஜஸ்ட் அதிமிக பெரியது, அதிமிக பெரியது. ஸோ ஆக ER மற்றும் EST நாம் சேர்க்கும் பொழுது ஒரு அட்ஜெக்டிவ் சேர்க்கும் பொழுது நமக்கு பாசிட்டிவ்லிருந்து கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி மாற்றுவது என்பதற்கு உதாரணங்களை பார்த்தோம். அடுத்து நாம் வேற ஒரு இரண்டாவது வகையை பார்க்க போகிறோம். அதாவது அட்ஜெக்டிவ் ஒய் என்ற வார்த்தையில் முடியும் பொழுது, லெட்டரில் முடியும் பொழுது, அது எழுத்தில் முடியும் பொழுது, அட்ஜெக்டிவ் ஒய் என்று முடியும் பொழுது நாம் அதை எப்படி அதை மாற்றுவது என்பதாவது ஒய் எடுத்துவிட்டு IER என்றும் IEST என்றும் மாற்ற வேண்டும். உதாரணமாக ஹாப்பி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சியாக. ஹாப்பியர் அதே IER ஆட் பண்ணுகிறோம். ER இல்லை, ஒய்யை எடுத்துவிட்டு IER ஆட் பண்ணுகிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மிக மகிழ்ச்சியாக. தென் ஒய்யை எடுத்துவிட்டு IEST ஆட் பண்ணுகிறோம். அதிமிக மகிழ்ச்சியாக, அதிமிக மகிழ்ச்சியாக. அடுத்த உதாரணம் ஈஸி. ஈஸி என்பது எளிது. இந்த ஈஸி என்ற என்பதிலிருந்த ஒய்யை எடுத்துவிட்டு ஈஸியர் என்று IER ஆட் செய்யும் பொழுது
மிக எளிது என்று மாறுகிறது. அதுவே ஒய்யை எடுத்துவிட்டு ஐஇஎஸ்டி ஈஸியஸ்ட் என்று கூறினோம் என்றால் அதிமிக எளிது என்ற சூப்பர்லேட்டிவ் வருகிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே இஆர் இஎஸ்டி சேர்த்தோம். இங்கே ஒய்யில் முடிகின்ற வார்த்தைகளை ஒய் எடுத்துவிட்டு ஐஆர் அண்ட் ஐஇஎஸ்டி என்று போட்டோம். அடுத்த உதாரணம் ஹெவி கனமான ஹெவி கனமான கனமான ஹெவி கனமானது கனமானது ஒய்யை எடுத்துவிட்டு இங்கே என்ன செய்கிறோம்? ஐஇஆர் ஆட் பண்ணுகிறோம். மிக கனமான மிக கனமான ஹெவியஸ்ட் ஒய் எடுத்துவிட்டு ஐஇஎஸ்டி அதிமிக கனமான அதிமிக கனமான. இங்கே ஒற்று வரலாம். இக்கு அதிமிக கனமான ஒற்று வருவது மிக முக்கியமானது. அதிமிக கனமான. அடுத்து when the adjective is a word of one syllable, kindly follow, one syllable and ends in a single consonant, one syllable and ends in single consonant preceded by a short vowel, this consonant is doubled before adding er and est. மறுபடியும் படிக்கிறேன், தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். When the adjective is a word of one syllable and ends in a single consonant preceded by a short vowel, அதற்கு முன்னால் ஒரு vowel வர வேண்டும். This consonant is doubled before adding er and est to convert for comparative and superlative. உதாரணம் இங்கே பார்க்கலாம். உதாரணமாக ரெட், ஆர்இடி, ரெட், டியில் முடிகின்றது, கான்சனன்டில் முடிகிறது. இது ஒரு அட்ஜெக்டிவ். வவல் இ. ஆக இஆர் அதை சேர்க்கும் பொழுது அனதர் த சிலபல் டபுள் ஆக மறுபடியும் ஒரு இடியை ஆட் பண்ணி டியை ஆட் பண்ணி நாம் ரெட்டர் என்று படிக்கிறோம் என்று எழுத வேண்டும். ரெட், ரெட்டர், ரெட்டஸ்ட். இங்கே டிஇஎஸ்டி ஆட் செய்கிறோம். இங்கே டிஇஆர் ஆட் செய்கிறோம். இங்கே டிஇஎஸ்டி ஆட் செய்கிறோம். அடுத்து பிக், பெரிய, பிகர், ஜி செய்த பிறகு ஜிஆர் ஆட் பண்ணுகிறோம். ஜிஇஎஸ்டி பிகஸ்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட், டி ஆட் செய்த பிறகு இஆர்இஎஸ்டி ஆட் செய்கிறோம். தின், தின்னர், இஎன் ஆட் செய்த பிறகு ஐஇஆர் மற்றும் தட் இஸ் இஆர் மற்றும் இஎஸ்டி ஆட் செய்கிறோம். மேலும் இப்பொழுது நான் வித் தமிழ் அர்த்தத்தோடு இதை மிகச்சிறப்பாக கூற விரும்புகிறேன். ரெட் என்பது நமக்கு தெரியும், சிகப்பு. ரெட்டர் என்பது மிகச் சிகப்பு, மேலும் சிறப்பு. ரெட்டஸ்ட் என்பது அதிமிக சிகப்பு. ப்ளீஸ் ஃபாலோ. நம்ம ஏற்கனவே உபயோகப்படுத்த அதே வார்த்தைகள் தான். பிக், பெரிய, பிக் என்பது பெரிய. பிகர், மிகப்பெரிய. பிகஸ்ட், அதிமிக பெரிய, அதிமிக பெரிய. ஹாட், ஹாட், ஹாட் சூடான. ஹாட்டர், மிகச் சூடான. ஹாட்டஸ்ட்,
அதிமிக சூடான. அதிமிக சூடான. அடுத்து தின், மெல்லிய. தின்னர், மிக மெல்லிய. தின்னஸ்ட், அதிமிக மெல்லிய. ஆக உங்களுக்கு இப்பொழுது மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும். ஸோ பெரிய என்று சொல்லும்போது பிக் என்று சொல்லுகிறோம். அது பாசிட்டிவ். கம்பேரிட்டிவாக மாற்றும் பொழுது நாம் நார்மலாக ஈஆர் சேர்த்து செய்வோம். இப்பொழுது அது அந்த ஒரு ஒரு கான்சனன்ட் கடைசியில் வரும்போது அதுக்கு முன்னாலே வவல் வந்தால் அந்த கான்சனன்ட்டை மறுபடியும் சேர்த்து நாம் பிகஸ்ட் என்று கூறுகிறோம். ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். தின், தின்னர், தின்னஸ்ட். தயவுசெய்து புரிந்து கொள்ளது. Now, adjectives of more than 2 syllables form the comparative and superlative by putting more and most before the positive. This is another type. நன்றாக மனதில் எரித்துக் கொள்ளுங்கள். முதலில் இஆர் இஎஸ்டி சேர்த்தோம். அடுத்தது நாம் அந்த எழுத்துக்களை ஒய்யில் முடியும் எழுத்துக்களை ஒய் எடுத்துவிட்டு எழுத்துக்களை சேர்த்தோம். இஆர் இஎஸ்டி, ஐஇஆர் ஐஎஸ்டி சேர்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே பாருங்கள், தின், அதாவது ஒரு ஒரு லெட்டர், அதாவது கான்சனன்ட் வவலுக்கு பிறகு வரும்பொழுது அது கம்பேரிட்டிவாக மாறும்போது அதே எண்ணை மறுபடியும் வந்து கூட இஆர் ஆட் செய்ய வேண்டும். எதற்கு? கம்பேரிட்டிவ்க்கு, தின்னர். அதுவே சூப்பர்லேட்டிவ்க்கு இஎஸ்டி, என்இஎஸ்டி என்று ஆட் செய்ய வேண்டும். இது நாம் பார்த்தோம். இப்பொழுது முற்றிலும் வேறு விதமான முறை இப்பொழுது பார்க்கலாம். அதாவது என்னவென்றால், adjectives of more than 2 syllables form the comparative and superlative by putting more and most before the positive. ஒரு adjectiveக்கு முன்னால் more and most என்று நாம் ஆட் செய்தோம் என்றால் அது கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஆக மாறும். உதாரணமாக, பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். டிஃபிகல்ட், more difficult, most difficult. Courageous, more courageous and most courageous. மாணவர்களே, நன்கு பார்த்து கொள்ளுங்கள். கம்பேரிட்டிவ் மோர் என்பதை 2 சிலபலாக எழுதுகிறோம். பியூட்டிஃபுல் ஒரு சிலபல், மோர் ஒரு சிலபல். அதுவே சூப்பர்லேட்டிவ் எழுதும் போது மோருக்கு பதிலாக மோஸ்ட் என்று குறிப்பிடுகிறோம். மோஸ்ட் என்பது மோரை விட பவர்ஃபுல்லானது. இதை நாம் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தமிழாக்கத்தோடு இதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பியூட்டிஃபுல், அழகான ஒரு சிலபல். மோர் பியூட்டிஃபுல், மிக அழகான. மோஸ்ட் பியூட்டிஃபுல், அதிமிக அழகான. பாருங்கள், அதே தமிழிலே ஒரே மாதிரியாக வருகின்றன. ஆனால் இங்கே 2 சிலபல் ஆட் பண்ணுகிறோம். மோர், மோஸ்ட். அடுத்து டிஃபிகல்ட், கடினமான. மோர் டிஃபிகல்ட், மிக கடினமான. மோஸ்ட் டிஃபிகல்ட், அதிமிக கடினமான. மூன்றாவது கரேஜியஸ், தைரியமான. மோர் கரேஜியஸ்,
மிக தைரியமான, மோஸ்ட் கரேஜியஸ், அதிமிக தைரியமான. இப்பொழுது உங்களுக்கு மிக எளிதாக விளங்கும். இது ஒரு வகையான தி கம்பேரிசன் ஆஃப் தி அட்ஜெக்டிவ், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். இதனை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து, இதுவரை நாம் பார்த்தது எல்லாமே கன்வர்ஷன் ஆஃப் அட்ஜெக்டிவ் டு கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். நவ் அது ஒன்றை ஒன்று சேமாக இருக்கும், ஒரு சில லெட்டர் மட்டும் மாறும். ஆனால் இங்கு இப்பொழுது நாம் பார்க்க போகிறது irregular comparison. Kindly follow. What is irregular comparison?